வணக்கம். நமது டிவியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய கிரிக்கெட் அணியில் தமிழ் பேசும் கிரிக்கெட் வீரர்களுக்கு வாய்ப்பு, ஜனாதிபதி உறுதி. கண்டியில் தலதா மாளிகை பக்தர்களுக்காக திறக்கப்பட்ட பள்ளிவாசல்கள், பிரதமர் புகழாரம். தேசப்பந்து விவகாரம், 4 பேர் கொண்ட போலீஸ் விசாரணை குழு நியமனம். பல்கலைக்கழக அனுமதியில் சாதித்து காட்டிய பெண்கள், பரீட்சைகள் ஆணையர் நாயகம் வெளியிட்டுள்ள தகவல். டிசம்பர் மாதத்தில் 3 மடங்காக அதிகரிக்கும் மின்சார கட்டணம், வஜிர எச்சரிக்கை. பகல்காம் தாக்குதல், பயங்கரவாதிகளை வேட்டையாடுமாறு அமெரிக்க உளவுத்துறை வலியுறுத்து. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தமிழ் பேசும் திறமையான வீரர்களுக்கு தேசிய கிரிக்கெட் அணியில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். வடக்கில் போர் முடிவடைந்த பின்னர் வனவள திணைக்களம் கூகுள் வரைபடத்தினை பார்த்து காணிகளுக்கு எல்லையிட்டது. அது தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு பொதுமக்களின் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். யாழில் திஸ்ஸவிகாரை தொடர்பாக ஒரு பிரச்சினை உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். குறித்த காணிகளின் உரிமையாளர்களும் பிக்குமார்களும் இந்த பிரச்சினையை தீர்க்க இடமளித்தால் அவர்கள் தீர்த்து கொள்வார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த பிரச்சினை தீர்க்க இடமளிக்காமல் இருப்பது அரசியல் எனவும் அவர்களுக்கு தேவை இதனூடாக இனவாதத்தை தூண்டுவது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வடக்கின் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் அந்த இடத்திலே ஒரு முறுகல் நிலையை ஏற்படுத்த முனைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அத்துடன் தென்பகுதியில் தோல்வி கண்ட அரசியல் தலைவர்கள் ஆங்காங்கே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த முனைவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் காணி உரிமையாளர்கள் பெக்குமார்களிடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். தமிழ் பேசும் திறமையானவர்களை இலங்கை கிரிக்கெட் அணியில் இணைக்க வேண்டும் என ஜனாதிபதி கூறினார். கண்டியில் உள்ள பள்ளிவாசல்கள் புனித தலதா மாளிகைக்கு வருகை தரும் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் கதவுகளை திறந்ததாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக கண்டியில் உள்ள பள்ளிவாசல்கள் புனித தலதா மாளிகைக்கு வருகை தரும் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் கதவுகளை திறந்ததாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். குருநாகலில் உள்ள பரககதெனிய பகுதியில் நடைபெற்ற பொது கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது இனங்கள் மற்றும் மதங்களாக பிரிந்து செல்வதற்கு அப்பால் அனைவரும் இலங்கையர்கள் என மக்கள் இப்போது சிந்திக்க தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாடு மாறி வருகிறது, நாம் ஒரு புதிய வழியில் செயல்பட வேண்டும் என மக்கள் உணரத் தொடங்கியுள்ளதாக பிரதமர் கூறினார். இவ்வாறான மாற்றங்களை அமைச்சுக்களிலேயே காண முடியும் என பிரதமர் தெரிவித்தார். தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க 4 பேர் கொண்ட போலீஸ் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்க 4 பேர் கொண்ட போலீஸ் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்பட 4 அதிகாரிகளை உள்ளடக்கிய குழு ஒன்று பதில் போலீஸ் மா அதிபரால் நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணை குழு ஒன்றை நியமிக்க பரிந்துரைக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபருக்கு விசாரணை குழு நேற்று கடிதமூடாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தந்தை மீதான கருப்பு திரையை கிழித்தெழுந்து டாக்டர் ஷாபியின் மகள்
உயிரியல் விஞ்ஞான துறையில் சாதனை படைத்துள்ளார். 2019 ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் பாரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட வைத்தியர் ஷாபியின் மகள் உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்துள்ளார். பாரதூரமான குற்றச்சாட்டுகளால் வைத்தியர் ஷாபி மற்றும் அவரின் குடும்பத்தினர் சமூகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் ஷாபி விசாரணைகளின் பின்னர் குற்றம் அற்றவர் என நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் கைது செய்யப்பட்ட நாள் முதல் வைத்தியர் ஷாபி மற்றும் அவரின் குடும்பத்தினர் பல்வேறு சமூக புறக்கணிப்புகளை சந்தித்தனர். இந்நிலையில் நேற்று இரவு வெளியிடப்பட்ட உயர்தர பெறுபேறுகளின் அடிப்படையில் வைத்தியர் ஷாபியின் மகள் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மாவட்ட மட்டத்தில் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளார். எதிர்மறை சூழ்நிலைகளுக்கு எதிராக நின்று வெற்றி பெற்ற நம்பிக்கையின் உருவமாக இந்த மாணவி பார்க்கப்படுகிறார். தந்தை மீதான குற்றச்சாட்டுகளில் மனம் தளராது கற்றலில் சிந்தனையை செலுத்திய மாணவிக்கு நமது டிவியின் வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைகளில் அதிகளவான பெண் பரீட்சார்த்திகள் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெற்றுள்ளனர். 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைகளில் ஆண் பரீட்சார்த்திகளை விட பெண் பரீட்சார்த்திகள் அதிக எண்ணிக்கையானோர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார். தேர்வு எழுதிய அனைத்து பரீட்சார்த்திகளிலும் 64.73% பல்கலைக்கழக நுழைவு தகுதிகளை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையர் நாயகம் கூறினார். பெண் பரீட்சார்த்திகளில் 71.93% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். அதே நேரம் ஆண் பரீட்சார்த்திகளில் 60.24% பல்கலைக்கழக தகுதியை பெற்றுள்ளனர். 3 பாடங்களிலும் தோல்வியடைந்த மாணவர்களின் சதவீதத்திலும் இதேபோன்ற போக்கு காணப்படுவதாகவும் ஆண் பரீட்சார்த்திகளில் 13.87% பெண் பரீட்சார்த்திகளில் 8.6% 3 பாடங்களிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையர் நாயகம் மேலும் எடுத்துரைத்தார். இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் மின்சார கட்டணம் 3 மடங்காக அதிகரிக்கும் என்று முன்னாள் அமைச்சர் வஜ்ர அபேவர்த்தன எச்சரித்துள்ளார். இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் மின்சார கட்டணம் 3 மடங்கு அதிகரிக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜ்ர அபேவர்த்தன எச்சரித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது பொருளாதாரம் குறித்த தனது புரிதலுக்கு அமைவாக நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் நாடு வீழ்ச்சியடையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலங்கையை மீட்க தயாராக இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஜனாதிபதி பொறுப்பு கூறுவாரா என பாராளுமன்ற உறுப்பினர் இ சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே நேர்மையாக தமிழ் மக்களுக்கு சார்பிலே எப்பொழுதும் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கட்சி. இதிலே பல உதாரணங்களை சொல்லலாம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே எங்களுடைய மேச்சத்தரை பிரச்சனையாக இருக்கட்டும், அம்பாறை மாவட்டத்திலே கல்முனை வடக்கு பிரதேச இனத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், திருவண்ணாமலை மாவட்டத்திலே எங்களுடைய தொல்பொருள் திணைக்களத்தால் எங்களுடைய காணி அபகரிப்பு செய்வதாக இருக்கட்டும், வவுனியா மாவட்டத்திலே எங்களுடைய வடுக்குநாரி மலையை போன்ற ஆலயங்களை மக்களுக்கு போக முடியாமல் செய்வதாக இருக்கட்டும், முல்லைத்தீவிலே குருந்தூர் மேல விவகாரமாக இருக்கட்டும், இப்படி அடுக்கடுக்காக நாங்கள் தமிழரசு கட்சி இந்த மாவட்டங்களிலே செய்து கொண்டு வந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வரலாம். தமிழரசு கட்சிக்கு எங்களுடைய மக்கள் அங்கீகாரத்தை வழங்குறதின் ஊடாகத்தான் நாங்கள் உங்களுடைய பிரதிநிதியாக இந்த விடயங்களை நாங்கள் கையாளலாம். நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் மாத்திரம்தான் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை நாங்கள் குரல் கொடுக்கிறோம். என் நல்ல ஒரு உதாரணம் அண்மையிலே நடந்த பாரத பிரதமருடைய விஜயத்தின் பொழுது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் தேசிய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை எங்களுடைய மக்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பாவிட்டிருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிற குழுவிலே அரசாங்க தரப்பினுடைய குழுவிலே சிங்களவர் மாத்திரம்தான் இருந்தார்கள். அந்த ரவுடி அமைச்சரையாவது கொண்டு போயிருக்கலாம். நான் ஏன் ரவுடி அமைச்சர் என்று சொல்கிறேன் என்று அதையும் இந்த இடத்திலே கட்டாயமாக சொல்ல வேண்டும். நாங்கள் இன்னொரு மாவட்டத்தில் எங்களுடைய ஒரு தமிழ் உறவுக்கு தமிழ் சகோதரர்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. இது வவுனியா வடக்கினுடைய பிரச்சனை இல்லை, இது முல்லைத்தீவிலே நடந்த பிரச்சனை. நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. 24ஆம் தேதி மாலையிலே
கடற்தொழில் அமைச்சர் முல்லைத்தீவுக்கு சென்ற பொழுது செபஸ்டியன் பிள்ளை சுயிர்தர் என்று அழைக்கப்படும் ஒரு மீனவ சங்க தலைவர் மீது ஒரு பலமான தாக்குதலை செய்திருக்கிறார்கள். அவரை, அந்த சங்கத்தினுடைய தலைவரை கடுமையாக ரவுடி அமைச்சருடைய கும்பல் தாக்கியிருக்கிறார்கள். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக தான் அந்த அமைச்சர் ஒரு கூட்டத்திலே சொல்லியிருந்தார், என்னை பார்த்து ரவுடி என்று சொல்றார்கள், நாங்கள் ரவுடியாகவும் இருந்து காட்டலாம். அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், கேப்பாப்புலவு பிரதேசத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய வீர தமிழர்கள் அந்த இடத்திலே அவருக்கு இருக்கும் அந்த அமைச்சர் என்ற அந்தஸ்துக்காக மாத்திரம்தான் அவருக்கு எங்களுடைய தமிழினத்தை சேர்ந்த ஒருவர் மீது அவருடைய கும்பல் தாக்குதல் செய்த பொழுது அவரை விட்டுவிட்டார் என்று சொல்றார்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு தெரியும், இந்த வன்னி மாவட்டத்திலே வந்து வன்னி மண்ணிலே வந்து அவருடைய அடாவடித்தனத்தை காட்டி அடி வாங்காமல் போயிருக்கிறார் என்று சொன்னால் அது எங்களுடைய மக்கள் அவருக்கு இருக்கும் அந்த பதவிக்கு மதித்து தான் அந்த அடியை கொடுக்காம அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இவ்வாறாக தொடரும் என்று சொன்னால் மக்கள் அவரை பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே முன்வரிசையிலே 3 மாவீரர்களை தந்த ஒரு தாய் அமைதியாக வந்திருக்கிறார். இப்படியான ஒரு வீரமிக்க மண்ணிலே வந்து இந்த ரவுடி அமைச்சர் அவருடைய அடாவடித்தனங்களை காட்டக்கூடாது. இதுல இன்னும் வேடிக்கையான விடயம், அந்த மீனவ சங்க தலைவரை தாக்குறதுக்கான காரணம் கேப்பாப்புலவு பிரதேசத்திலே ஒரு வீதி அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்றே அவர் கேட்டிருந்தார். நான் அறிந்த விடயம், அந்த கேப்பாப்புலவு பிரதேசத்திலே இருக்கும் ஒரு வீதி சம்பந்தமான ஒரு விடயத்தை அவர் கேட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாராம், தொடர்ச்சியாக வரும் அரசியல்வாதிகள் இந்த வீதியை பார்வையிடுறது, ஆனால் இந்த வீதியை அபிவிருத்தி செய்து தருவ மறக்கிறார்கள். அவர் கேட்ட கேள்வி இதுதான், இதுக்குத்தான் அவரை தாக்கியிருக்கிறார். ஆனால் நாட்டிலே ஜனாதிபதி சொல்றார், 5000 மில்லியன் ரூபாய் காசு வடமாகாணத்திலே வீதி அபிவிருத்தி ஒதுக்கி இருக்கிறவர். 5000 மில்லியன் காசு ஒதுக்கி இருக்கின்றால் கேப்பாப்புலவிலே இருக்கிற ஒரு மீனவ சங்கத்தினுடைய தலைவர் இந்த வீதியை செய்யலாம் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இதிலே செய்வதிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. காசு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், ரவுடி அமைச்சருக்கு தெரியும், ஜனாதிபதி இப்படித்தான் புருடா விட்டு கொண்டு திரிகிறார். நாம் போராட்டங்கள் எல்லாம் மக்கள் வீதியை போட்டுதான் கேட்கிறாங்க. நான் என்னப்பா இந்த வீதியில செய்யறது, அவர் பொய்யர் சொல்றதுக்கு நான் என்ன? உண்மையை பேசுபவர்களுக்கு அதிகாரம் இல்லை எனவும் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பவர்களுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னால தோழர் சொன்னாரு, உங்க எல்லாருக்கும் 2138 ரூபாய் சம்பளத்தை கட்டாயம் வழங்குவார். தேர்தலுக்கு அப்புறம் தோழர் என்ன சொன்னார், 1700 ரூபாய் சம்பளத்தை கட்டாயம் வாங்குவோம். இப்ப என்ன சொன்னார், தலவாக்கலையில் தோழர் சொல்றார், தலவாக்கலையில் நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதுலயே உங்களுக்கு தெரிய வேணாம், நான் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கொடுக்குறேன்னு சொல்லும் போது பெருந்தோட்ட நிறுவனத்தோட அதிகமான அளவு சண்டை போட்டோம், இல்லைன்னு சொல்லு, பெரிய அழுத்தம், கொழும்புலையும் போராட்டம் செஞ்சோம். காரணம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க 1 ரூபா அதிகரித்து கொடுக்க மாட்டோம், ஆனால் 350 ரூபா அதிகரித்து கொடுத்துருக்கோம். அன்னைக்கு சில பேர் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு 700 ரூபா முழுசாக கொடுத்தப்புறம் தான் நாங்கள் சம்பளத்தை ஏற்றுக்குவோன்னு. அன்னைக்கு நான் சரின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு கணபதி கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு 1.5 பேர் கிடைக்குதுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. 1.5 பேர்னு பார்த்தா 1350 ரூபா, 1.5 பேர் வச்சா 3000 கிட்டத்தட்ட தொடுது, இபிஎஃப் இடிஎஃப் எல்லாத்தையும் சேர்த்தா. யோசிச்சு பாருங்க அது யாருக்கு பலன். ஆனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு வரலாறுலாம் அதிகமான அளவு சம்பளத்தை வாங்கி கொடுத்தது ஜீவன் தொண்டமான். நான் ஜீவன் தொண்டமான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது நம்மளுக்கு தீர்வே கிடையாது. நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்கள், மூத்தவங்க நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்தை தான் இன்னைக்கு உங்களோட குழந்தைங்க படுறாங்க. ஆனால் பல்வேறு அரசாங்கங்கள் இருந்துச்சு. இதை நாங்கள் சொன்னால் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் தானே இவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்கன்னு. அது திணிக்கப்பட்ட வரலாறு. இங்கே இருக்க மூத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் பண்ண எல்லாத்தையும் மறைச்சிட்டு காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணாத மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், பிரஜா உரிமையிலேருந்து சம சம்பளம் ஒரு கட்டத்தில் பெண்களுக்கு சம சம்பளம் கிடைக்கல. சம சம்பளம், பிரஜா உரிமை, கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் காங்கிரஸ் கொடுத்துச்சு. இன்றைக்கி கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு பழக்கம் தான் இருக்குது, அதான் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறோம், நீங்கள் வாக்களிக்க மாட்டேங்கிறீங்க. சில பேர் இனிப்பான பொய்யை சொல்கிறாங்க, நீங்கள் நம்பி வாக்களிக்கிறீங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது?
நுவரெலியாவில் கடும் மழையால் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளன. சீரற்ற வானிலையால் நுவரெலியா, கந்தப்பள்ளை, கைப்பொரஸ்ட் இலக்கம் 3 பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட வெள்ள நீரால் பிரதான வீதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகமான விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் பெருங்கவலை வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பில் அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் அடையாளம் காணப்படாத சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சடலத்தை இனங்காண உதவுமாறு மட்டக்களப்பு தலைமையக போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு பிரதான பஸ்தரிப்பு நிலையத்தில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட குறித்த ஆணின் சடலத்தை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து குறித்த சடலத்தை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மீட்டுள்ளனர். சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு மாவட்ட தடயவியல் போலீசாரும் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சடலமானது உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பென சர்வதேச செய்திகள். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை வேட்டையாடுங்கள் என அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பாட் தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளை வேட்டையாடுங்கள் என அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பாட் தெரிவித்தார். காஷ்மீரில் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலால் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டமை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு துணை நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் துளசி கப்பாட் கூறினார். தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 46வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தவுள்ளன. டெல்லியில் இன்று இரவு 7:30க்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் நமது டிவியின் மாலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.